வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் ரிவ்யூ எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நான் சொன்ன வேல்யூஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நேத்திக்கு நான் சொன்னதுல கீ வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 25,176ன்னு ஒரு விலை சொல்லியிருப்பேன். அந்த விலையை தாண்டும் போது மார்க்கெட் அப்சைட்ல இருக்கும், அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைட்ல தான் இருந்திருக்கும். இன்னைக்கு பெருசா ஒன்றும் பெரிய மொமெண்டம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து எந்த சப்போர்ட்டுக்கும் வரலைன்னா இது வந்து சின்ன மொமெண்டமா தான் இருக்குங்க. பாதி தூரம் இங்க இருந்திருக்கு, மீதி பாதி தூரம் மேல இருந்திருக்குங்க. அவ்வளவுதான் மார்க்கெட்டு, எந்த சப்போர்ட்டுக்குமே வரல. நான் இன்னைக்கு புதன்கிழமைன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப் சைட்லயும் இருக்கும், டவுன் சைட்லயும் இருக்கும். ரெண்டு சைடு மொமெண்டம் எவ்ரி வெட்னஸ்டே கண்டிப்பா இருக்குங்க. இங்கெல்லாம் நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தியும் நான் சின்ன விளக்கம் தரலாம். அது தரலாமான்னு எனக்கு தெரியல. ஓகே, நான் ஒரு ஃப்ரீ வீடியோ ஒன்று போடுறேங்க. அது தனியா புதன்கிழமை வியாழக்கிழமை, அதாவது எக்ஸ்பைரி ஸ்ட்ராட்டஜின்னு தனியா இருக்குங்க. அது நம்ம எப்படி கையாளலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேங்க. இன்னைக்கு ஆக்சுவலா வந்து இதுல இருந்து இருக்கிற இதுதான் டிசைடிங் ஃபேக்டரா இருந்திருக்கு. இந்த பிளாக் கலர் கோடுக்கு மேல க்ளோஸ் வச்சதுமே மார்க்கெட் அப் சைட்ல போயிருக்கு. அதர்வைஸ் அதுல இருந்து கீழே வந்தா கொஞ்சம் டவுன் வந்திருக்கு, அகெயின் வந்து மேல போயிருக்கு. இன்னும் மார்க்கெட் வந்து எந்த பக்கமும் மூவ் ஆகாம இருக்குன்னு அர்த்தங்க. லாஸ்ட் வீக்கே சொல்லியிருப்பேன், இந்த வீக் கீ வேல்யூ அப்படிங்கிறது புதன் அல்லது வியாழன்ல டச் ஆகும். வியாழன் அல்லது வெள்ளியாகலாம் டச் ஆகும்னு சொல்லியிருப்பேன். வீக்லி கீ வேல்யூ அநேகமா நாளைக்கு டச் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இடம் டச் பண்ணும்போது இதுக்கு மேல போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து செய்யணுங்க. ஓகே, நான் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் என்ன கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. 25,150 கால் 116 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைடுன்னு சொல்லியிருப்பேன். அது 97 தாண்டும் போது அப்சைடுக்கு ஒன்று கீழே இருந்தே என்ட்ரி எடுத்துட்டு வந்திருக்குங்க. இல்லை நீங்க இப்படி கூட கவனிச்சுக்கலாம், 135க்கு கீழே க்ளோஸ் வைக்கும் போது மார்க்கெட்டு அப்சைடு போக ஆரம்பிச்சிருச்சு. இது சரியா கீழே க்ளோஸ் வைக்கிறது, இங்க க்ளோஸ் 82 ரூபாயில என்ட்ரி எடுக்குது, இங்க வந்து 135 ரூபா இருக்குங்க. இந்த இடம் கூட நீங்க எடுத்திருக்கலாம். அகெயின் வந்து அந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கு. எத்தனை மணிக்கு? மதியம் கூட எடுத்திருக்குங்க. ஸோ அதனால பிரேக் பண்ண முடியல. 116 ரூபாய்க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப் சைட்ல தான் இருந்திருக்கும். 116 ரூபாய்க்கு கீழே இருக்கும்போது மார்க்கெட் டவுன் சைட்ல இருந்திருக்கும். இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா டவுன்ல இருந்திருக்கும். இது எப்போ வந்து 135 இங்க விட்டு கொடுக்குதோ ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் அப் ஆக ஆரம்பிச்சிருக்குங்க. அவ்வளவுதான், சிம்பிள். சரிங்க, நாளைக்கு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. நாளைக்கு மார்க்கெட்டோட வியூ பார்த்தீங்கன்னா, நாளைக்கு டிசைடிங் ஃபேக்டர் வேல்யூ வந்து 25,188ங்க. ஆக்சுவல் க்ளோஸ் வந்து 25,212 இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கும். கால் ப்ரீமியமா நாளைக்கு க்ளோஸ் ப்ரைஸ்ல மாறுங்க. 212ங்கிறப்ப உங்களுக்கு ஒரு 15 பாயிண்ட் மேல இருக்கிற மாதிரி இருக்கு. என்எஸ்சி டேட்டா படி 212ங்க. ஸோ க்ளோஸ் வச்சிருக்கிறது 198ன்னு வச்சிருக்காங்க. ஆனா நாளைக்கு டிசைடிங் ஃபேக்டருங்கிறது 25,188ங்க. அங்கிருந்து மார்க்கெட் வந்து முடிவெடுக்கக்கூடிய இடமா இருக்குங்க. நாளைக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. மேக்சிமம் நாளைக்கு தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா 25,148 ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்குங்க. அந்த இடத்துல இருந்து 25,298 வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் மூவ் ஆகலாம். அதுக்கு மேல வாய்ப்பு இல்லை. ஏன்னா எக்ஸ்பைரிங்கிறப்ப மினிமம் ஒரு 150 பாயிண்ட்ஸ்குள்ள தான். அதுல நீங்க சென்டரா எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல 50 பாயிண்ட், கீழே 50 பாயிண்ட் இவ்வளவுதான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒருவேளை ட்ரெண்டிங்கா இருக்கலாமான்னு தெரியல. ஆனா அப்சைடா டவுன் சைடா அப்படிங்கிறது நம்ம பிரீமியத்தை வச்சு செக் பண்ணாலே தெரிஞ்சிருங்க. இதெல்லாம் நம்ம பெருசா அதை நீங்க இந்த டிசைடிங் ஃபேக்டர்னு நான் ஒரு கீ வேல்யூ கொடுத்துருக்கேன். 25,188க்கு மேல வந்தா அப்சைடு போங்க, இதுக்கு கீழே இருந்தா டவுன் சைட்ல இருங்க. இவ்வளவுதான் ரூலுங்க. இந்த இடத்துல ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சதுன்னா கால் என்ட்ரி எடுக்கலாம். இன்னைக்கு எப்படி வச்சு எடுத்தாங்களோ அதே மாதிரி முடிவு பண்ணுங்க. நான் வந்து எந்த இடம் வந்து டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுடைய முடிவுகளை நீங்க எடுக்க பழகுங்க, அவ்வளவுதான். ஏன்னா இதுதான் வந்து டிசைடிங் ஃபேக்டருங்க. நாளைக்கு ரேஞ்ச் கண்டிப்பா வந்து இந்த இடத்துல ஸ்டாண்ட் ஆகுதான்னு தெரியல.
இதுக்கு மேல போக வாய்ப்பு குறைவுங்க. எக்ஸ்பைரிங்கிறதுனால அவ்வளோ அப்சைடும் கொண்டு போக மாட்டாங்க. அங்கிருந்து திருப்பி டவுன் வரும். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் சுத்துங்க. பெருசா ஒன்றும் பெரிய நாளைக்கு மார்க்கெட் மூமெண்டம்ங்கிறது இருக்காது. யாரும் இந்த ஹீரோ டு ஜீரோன்னு சொல்லிட்டுலாம் போய் அதிகமா ட்ரை பண்ணாதீங்க. இந்த 10 ரூபாய்க்கு வாங்கினா 100 ரூபா போகும், அதெல்லாம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் போகுங்க. பட் எல்லா நாளும் போகணும் அப்படின்னு இல்லைங்க. மேக்ஸிமம் தேர்ட் வீக் இருக்கலாம். தேர்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் இருக்கு, பார்ப்போங்க. பார்க்கலாம். எதுவா இருந்தாலும் சரிங்க, வேல்யூஸோட கீப் பண்ணுங்க. அப்படி நீங்க ஹீரோ டு ஜீரோ கால் எடுக்கிற மாதிரி இருந்தா 25 300 அண்ட் 25 150 இந்த 2 ஸ்ட்ரைக்கு மட்டும் எடுங்க. அதுக்கு மேல எல்லாம் போகாதீங்க. அதுக்கு மேல எல்லாம் போக வாய்ப்பு குறைவு. பார்த்து செய்யுங்க. இதை நீங்க 3 o'clockலாம் இந்த வேல்யூஸ் ஏதாவது 2 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு கிடைச்சா மட்டும் போங்க. அது ஒரு 10 ரூபாய்க்குள்ள ரேஞ்ச் போனீங்கன்னா ஒரு 20 ரூபாய் பார்க்கலாங்க. அவ்வளவுதான் வருங்க. ஹீரோ டு ஜீரோன்னா எல்லா நாளும் 100 ரூபாய்க்கு போகும், இங்க இருந்து இங்க போகும், அங்கிருந்து இங்க இருந்து கீழே இவ்வளவு தூரம் வரும்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நாளைக்கு இவ்வளவு மார்க்கெட்லயே வந்து ஒன்றும் பெரிய ட்ரெண்டிங் மூலம் இருக்கிறது இல்ல. மேக்சிமம் சைட்வேஸ்ல தான் இருக்குங்க. நாளைக்கு ப்ரீமியம் கரைக்கு தான் பார்ப்பாங்க. எந்த பாயிண்ட் போனாலும் சரிங்க, 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்ல வெளியில வர கத்துக்குங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸ் ரொம்ப லாங் ட்ரேடு இனிஷியேட் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்துடலாங்க. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத. இந்த சப்போர்ட்லாம் இருக்கு, பட் இவ்வளவு தூரம்லாம் இறங்குமான்னு தெரியல. நாளைக்கு இந்த வேல்யூ வேணா டச் பண்ண வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அந்த இடம் வரும்போது மேக்சிமம் செல்லாகத்தான் முயற்சி பண்ணணும். அதுக்கு மேல ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சா மட்டும் அப்சைடு போறதுக்குண்டான வாய்ப்புகள் பாருங்க. அதர்வைஸ் வந்து பார்த்து உங்களுடைய முடிவுகள் எடுங்க. 15 மினிட்ஸ் கேண்டில் ஒன்ஸ் நல்ல ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சா மட்டும் அப்சைடு போங்க. இந்த இடத்துல இருக்கும்போது பார்த்து செய்யுங்க. நாளைக்கு நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரைக் வந்து 25,100 காலும் 25,350 புட்டுங்க. இது டிசைடிங் ஃபேக்டர் வேல்யூ 140 ரூபாய். இந்த 140 ரூபாய்க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைட்ல தான் இருக்கும். எப்போ இது 140க்கு கீழே இறங்குதோ கண்டிப்பா மார்க்கெட் டவுன் சைடுக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகம்ங்க. இதனுடைய தொலைவு நாளைக்கு 117 டு 163 வரைக்கும் போகுங்க. வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, அதனால வந்து இதை பார்த்து நீங்க ட்ரேட் எடுங்க. மேக்சிமம் இந்த 100 ரூபாய்க்கு கம்மியா இருக்கிற ஸ்ட்ரைக் எடுக்காதீங்க எக்ஸ்பைரினால. பட் பார்த்து செய்யுங்க. ஹீரோ டு ஜீரோ கால்லாம் வந்து லக்கு தான், பட் என்னைக்கா எல்லா நாளும் அது கண்டிப்பா அமையாது. ஒரு லாட்ல ட்ரை பண்ணுங்க. மேக்சிமம் நிறைய லாட் போட்டு தேவையில்லாமல் லாஸ் கொடுக்காதீங்க. ஓகே, நாளை மாலை மீண்டும் சந்திப்போம். வணக்கங்க.